சோழ நாட்டில் ஆதனூர் என்னும் ஊரில் பிறந்தவர் நந்தன். தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இறைவனான சிவபெருமானை தன் நெஞ்சிலே உயர்ந்த இடத்தில் வைத்து வணங்கி வருபவர். கோயில் முரசுகளுக்கு தோல் தைத்து கொடுப்பது, யாழ்களுக்கு நரம்பு செய்து தருவதுதான் இவருடைய பரம்பரை வேலை. அதில் கிடைக்கும் வருவாயை தனக்கும் தன் குடும்பத்திற்காகவும் செலவு செய்யாமல் சிவாலய திருப்பணிகளுக்கு என்று செலவு செய்வார் இவர். அந்த செலவுகளை நந்தனின் புண்ணிய கணக்கில் வரவு வைத்தார் ஈசன். நந்தனுக்கு வெகு நாட்களாக ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. நந்தன் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்ததால் அவர் கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் கோவில் வாசலில் நின்றபடியேதான் சிவபெருமானை மனதால் வணங்கி வருவார். எப்படியாவது ஆலயத்திற்குள் சென்று இறைவனை சிவலிங்க ரூபமாக தரிசிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக ஆசைப்பட்டார். அதற்காக சிவபெருமானிடம் மானசீகமாக வேண்டி வந்தார். சிவபெருமானை கோவிலுக்குள் சென்று தரிசிக்க வேண்டும் என்று மற்றவர்களிடம் சொல்லும் போதெல்லாம், அதெல்லாம் புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் கிடைக்கும், நமக்கு அந்த பாக்கியம் இல்லை, நினைப்புதான் பிழைப்பை கெடுக்கும் என்பார்கள். நீ தேவையில்லாத நினைப்பினால் பிழைப்பை கெடுத்து கொள்ளாதே என்று நந்தனின் சமுதாயத்தில் உள்ளவர்களே கூறினார்கள். நந்தனார் தன் கணீர் என்ற குரலில் சிவனை நினைத்து பாடல்களை பாடுவார். அதை கேட்டு பொறாமைக்காரர்கள் எப்படியாவது நந்தனின் இசை திருப்பணியை தடுக்க வேண்டும் என திட்டமிட்டு நந்தனுக்கு வேலை தந்து கொண்டிருந்தவர்களிடம் ஏதேதோ சொல்லி வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இதனால் கிடைத்து கொண்டிருந்த சொற்ப வருமானமும் இழந்தார். தாம் பட்டினி கிடைப்பதை பற்றி கூட பெரியதாக கவலைப்படவில்லை. சிவபெருமானுக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாமல் தாம் செய்து வந்த திருப்பணி தடைபட்டதே என்றுதான் மிகவும் மனம் வருந்தினார். திருப்புன்கூரில் இருக்கும் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று நந்தனுக்கு நீண்ட நாள் ஆசை. அதனால் திருப்புன்கூர் சென்றார். வழக்கம்போல் சிவாலயத்தின் வெளியே நின்றபடி சிவலிங்கத்தை தரிசிக்க மூலஸ்தானத்தை எட்டி எட்டி பார்த்தார் நந்தன். சிவலிங்கத்தை கண்ணார காண முடியவில்லை. காரணம், நந்தி மறைத்து நின்றது. இதை கண்ட நந்தன், அப்பனே, உன்னை காணவிடாமல் மாடு குறுக்கே நிற்கிறதே என்று கலங்கினார். அப்போது யாரும் எதிர்பாராத அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. நந்தி தான் இருந்த இடத்திலிருந்து சற்றே விலகிக் கொண்டு நந்தன் சிவபெருமானை காண வழிவிட்டது. நந்தன் சிவபெருமானை கண்ணார தரிசித்து வணங்குவதற்காக நந்தி விலகியதைக் கண்டு அந்த ஆலயத்தில் இருந்த பக்தர்கள் திகைத்து நின்றார்கள். நந்தன் ஈசனின் கருணையை எண்ணி மகிழ்ச்சியுடன் வணங்கி சென்றார். அதனால்தான் இன்று வரை திருப்புன்கூர் ஆலயத்தில் நந்தி விலகியே நிற்கிறது என்கிறது தலபுராணம். ஒரு நாள் நந்தன் சிவ சிந்தனையோடு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது வானத்தில் மேகங்கள் ஒன்றாக கூடி சிவலிங்கமாக காட்சியளித்தது. நந்தா, நீ சிதம்பரம் வா என்று ஈசன் அழைத்தது போன்ற அசரீரி கேட்டது. அன்றிலிருந்து காண்போரிடமெல்லாம் தாம் சிதம்பரம் செல்ல வேண்டும் என்றும் திருச்சிற்றம்பலநாதரை தரிசிக்க வேண்டும் எனவும் சொல்லியபடியே இருந்தார். சிதம்பரம் செல்ல பொருள் வசதி வேண்டி தன் முதலாளியிடம் சென்றார். நந்தனின் சிவபக்தியை பயன்படுத்தி அவரை தன் பண்ணையிலும் வயலிலும் வீட்டிலும் நிறைய வேலை வாங்கி கொள்வாரை தவிர முதலாளி நந்தனுக்கு பணம் ஏதும் தரமாட்டார். கேட்டால் நாளை தருகிறேன் என்பார். இதுவே வாடிக்கையாக போனது. நந்தனும் முதலாளி பாவம், அவரிடம் பணம் இருந்தால் கொடுத்து விடுவார், அவரிடமும் பணம் இல்லையோ என்னவோ என்றவாறு வந்து விடுவார். நந்தனை யாராவது எப்போது நீ சிதம்பரம் செல்வாய் என கேட்டால் தன் முதலாளி நாளை பணம் தருகிறேன் என்று கூறியதை நம்பி நாளை போவேன் என்று சொல்வார். இப்படியே ஆண்டுகள் நகர்ந்தது. முதலாளியும் பணம் தராமல் ஏமாற்றி வந்தார். நந்தனும் கேட்பாரிடமெல்லாம் நாளை சிதம்பரம் போவேன் என்று அப்பாவியாக சொல்லி வந்தார். இருப்பினும் ஒரு நாள் நந்தன் பொறுமை இழந்தார். முதலாளியிடம் சென்றார். சுவாமி, நான் சிதம்பரம் போக வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க என்று அழுது கேட்டார். இதனால் முதலாளிக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. டேய் நந்தா, நீ சிதம்பரம் போய் என்ன செய்ய போறே? உன்னை அந்த ஊருக்குள்ளேயே விடமாட்டாங்கடா, அப்புறம் எப்படி கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசிப்பே என்றார். சுவாமி, அதெல்லாம் என்னோட கவலை, நீங்கள் எனக்கு சிதம்பரம் போக பணம் தந்தா போதும் என்றார் நந்தன். சரி, உனக்கு பணம் தானே வேண்டும், அப்படி என்றால் ஒரு வேலை செய். என் வயலுக்கு சென்று என்னுடைய 40 ஏக்கர் நிலத்தையும் உழுது பயிர் செய்து அறுவடை செய்து முடி, பிறகு உனக்கு பணம் தருகிறேன், நீ தாராளமாக சிதம்பரம் போ என்றார் முதலாளி. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் நந்தன். என் அப்பனே, இது என்ன புதிய சோதனை? இந்த 40,000 ஏக்கர் விவசாய நிலத்தையும் எப்போது பயிர் செய்து அறுவடை முடிப்பது?
என்னால் சிதம்பரமே போக முடியாதா என்று பாலைவனம் போல இருந்த அந்த விவசாய நிலத்தில் அழுது அழுது மயங்கி விழுந்தார். தான் யார் என்றே தெரியாது இப்பூவுலகில் பிறந்து தான் மனித குலம் என்பதையே பின்னால் அறிந்து கொண்ட மனிதன் தன் குலத்தையே மேல்குலம் கீழ்குலம் என்று பிளவுபடுத்தி தன் மேலாண்மையை மனித குலத்தினிடையே விதித்த கேடுகட்ட மனித குலத்தினிடையே தன்னை போன்ற வெகுளித்தனமாயும் குழந்தையை போன்ற மனம் உடையவனமாயும் உதித்து வாழ்ந்திட்ட நந்தனுக்கு உதவி செய்ய அந்த சிவனே ஆர்வம் கொண்டான். ஆம், நந்தனுக்காக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் ஈசன். விவசாய நிலம் அனைத்தும் பயிர் செய்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. கண் விழித்து பார்த்த நந்தன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். இறைவனை எண்ணி போற்றி பாடினார். அந்த அதிசயத்தை கண்டவர்கள் முதலாளியிடம் தகவல் சொன்னார்கள். முதலாளி விரைந்தோடி வந்தார். திகைத்து நின்றார். முதலாளியை கண்ட நந்தன் ஓடி வந்தார். சுவாமி, பயிர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. அறுவடை முடிந்தவுடன் நான் சிதம்பரம் போக உதவி செய்வீர்களா என்று அப்பாவியாக கேட்டார் நந்தன். நந்தனுக்கு இறைவனின் அருள் நிறைந்து இருப்பதை நேரிலேயே கண்ட பிறகும் முதலாளி நந்தனை ஏமாற்றுவாரா என்ன? நந்தன் சிதம்பரம் செல்ல பண உதவி தந்து அனுப்பினாரே. சிதம்பரம் சென்றார் நந்தனார். ஊருக்குள்ளே செல்ல தயங்கி தூரத்திலிருந்தே சிதம்பர கோவில் கோபுரத்தை தரிசித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். கோவிலுக்குள் யாரும் அனுமதிக்கவில்லை என்றால் என்ன, சிதம்பரமே சிவன்தானே என்று உணர்ந்து சிதம்பரம் மண்ணை கையில் அள்ளி நெற்றியில் பூசிக்கொண்டு ஊருக்கு வெளியே தங்கியிருந்தார் நந்தனார். அன்றிரவு கோவில் முக்கியஸ்தர்கள் மற்றும் தில்லைவாழ் அந்தணர்களின் கனவில் நடராஜ பெருமான் தோன்றி, நம் அடியவனான திருநாளை போவார் சிதம்பரம் வந்திருக்கிறார், ஊருக்கு வெளியே தங்கியுள்ளார், அவர் மனம் கோணாது சிறப்புகள் பல செய்து நம்மிடம் அழைத்து வாருங்கள் என்றார் திருச்சிற்றம்பலநாதர். மறுநாள் சிதம்பரமே திரண்டு ஒன்று கூடி பூரண கும்ப மரியாதையுடன் திருநாளை போவார் என்று இறைவனால் அழைக்கப்பட்ட நந்தன் என்கின்ற நந்தனாரை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு அந்தணர் நந்தனார் கோவிலுக்குள் நுழைய எதிர்ப்பு தெரிவித்தார். அதோடு மட்டுமின்றி மற்ற தில்லைவாழ் அந்தணர்களின் செயலை கேவலமாக விமர்சித்தார். என்னமோ ஈசன் கனவில் வந்து சொன்னாராம், இவர்களும் ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தவனுக்கே கும்ப மரியாதை செய்து கோவிலுக்குள் அழைக்கின்றார்களாம், இதை ஏற்க முடியாது. இறைவன் கனவில் சொன்னது உண்மையாக இருக்குமானால் இங்கே ஒரு அக்னி பரீட்சை வைப்போம். திருநாளை போவார் என்று இறைவனே அழைத்ததாக நீங்கள் சொல்லும் இவர் அக்னியில் இறங்கி திரும்பட்டும் பார்க்கலாம் என்று சொல்ல மக்கள் அனைவரும் அதிர்ந்தனர். ஆனால் நந்தனார் மனதில் எந்த பதட்டமும் அதிர்ச்சியும் இல்லை. என் வாழ்வில் எத்தனையோ அற்புதங்களை செய்தார் என் இறைவன். அவையெல்லாம் நானே எதிர்பாராதது. நான் சிதம்பரம் வருவதற்கே ஒரு அற்புதம் செய்து அனுப்பினார். இறைவனின் விருப்பத்தை யாராலும் தடுக்க இயலாது. அந்த அந்தணர் சொல்வதைப் போலவே செய்கிறேன் என்றார் திருநாளை போவார். அந்தணரின் சவாலை ஏற்றுக்கொண்ட நந்தன் தீக்குழி இறங்கி மரணிக்கப் போவதை அந்நாளைய காழ்ப்புணர்ச்சி கொண்ட மக்களும் இறை நம்பிக்கையை மேலோட்டமாக கொண்ட மக்களும் இறை நம்பிக்கையற்ற மனிதர்களும் என பலதரப்பட்ட மக்கள் வேடிக்கை பார்க்க கூட்டம் கூட்டமாய் வந்து குவிந்தனர். மலையளவு விறகுகள் குவிக்கப்பட்டு தீ மூட்டப்பட்டது. தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த தீகுண்டத்தில் நந்தனார் கவலையின்றி திருச்சிற்றம்பலம் என ஈசனை நினைத்தவாறே இறங்கினார். இறைவனின் பல அதிசயங்களில் ஒன்று இங்கு நடந்தது. தீயில் இறங்கிய பிறகு தண்ணீர் குளத்தில் இருந்து எழுந்து வருவதைப் போல எந்த தீங்கும் இன்றி பட்டாடை உடுத்தி அழகிய தெய்வீக தோற்றத்துடன் சிரித்த முகத்துடன் வெளியே நடந்து வந்தார் நந்தனார். அந்த சமயத்தில் ஆலயத்திற்குள் மணி ஓசை எழும்பியது. அந்த மணி ஓசை திருநாளை போவார் என்னும் நந்தனாரை உள்ளே வா என்று இறைவனை அழைப்பது போல இருந்தது. நந்தனார் கோவிலுக்குள் நுழைந்தார். கருவறையின் முன்னதாக நின்று நடராஜ பெருமானை கண்குளிர கண்டார். அடுத்த நிமிடம் வெகு நாட்களாக தாய் தந்தையை காணாத ஒரு குழந்தை தாய் தந்தையரை பார்த்ததும் எப்படி உணர்ச்சி வயப்பட்டு அருகில் செல்லுமோ அதை போல நந்தனாரும் நடராஜ பெருமானை கண்டவுடன் ஓடி சென்று கருவறைக்குள் நுழைந்தார். அதே கணம் கருவறைக்குள் தீப்பிழம்பு ஒன்று தோன்றியது. நந்தனார் ஒரு பெரும் ஜோதியாக இறைவனுடன் ஐக்கியமானார். இறைவனுக்கு அனைவரும் ஒன்றுதான். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூய்மையான அன்பு மற்றும் பக்தியை மட்டும்தான். நாம் தெய்வத்தின் குழந்தைகள் என்பதை ஆணித்தரமாக நம்பிக்கையுடன் இறைவனை நினைத்து வாழ்ந்தால் கஷ்டங்கள் பனிபோல் விலகும். ஓம் நமச்சிவாய.